யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? நாங்கள் டிவிக்கு வந்தால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். 26ல் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் தான். சரிங்களா சார்? வெற்றி விட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். 2026ல் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை டைம் எடுக்குமா சார்? தெரியலைங்க. எனக்கு பிடிச்சது வந்து பெஸ்ட் இப்போ உள்ள எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஎம்கே தான். வேறு கம்பேர் பண்ண முடியாது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. சரி, 26ல் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் டிவிக்கு ஏதாவது ரீசன் இருக்குது? அவங்க பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது, நல்லா வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாமே வந்து டிவிக்குன்னு தான் சொல்கிறாங்க. இத்தனை இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். யாருமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை என்ன காரணம்? நீங்களா ஒரு அரசியல் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்னு யார் நினைக்கிறீங்க? இல்லை 4 பேருமே வர தேவை. 2026ல் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் வந்தால் பெட்டர். ஏன் ஏதாவது ரீசன்? ரீசன்னா ஆட்சி நல்லா ஆட்சி வரும். யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? நாங்கள் டிவிக்கு வந்தால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். ஏன்? ஏன்னா வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க, சினிமாவில் வந்து எல்லாரும் ரசிகர் ஜாஸ்தி இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ சிஸ்டர்கள் அம்மாங்கள் அவங்கெல்லாம் நம்புறது வந்து விஜய் தான். விஜய் ஓட்டு போட்டால் வந்து அவங்க பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இல்லை அதுவும் இல்லைன்னா வேறு மாதிரி எப்படி சொல்லணும்னா வந்து அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்சி இல்லாமல் புது ஆட்சி வந்தால் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரும் நல்லது தான் செஞ்சார். இருந்தாலும் ஆட்சி மாறணும், அவ்வளோதான். அதனால் விஜய் வந்தால் பெட்டராக இருக்கும். பெட்டர், விஜய் வந்தால் பெட்டர். தேங்க்யூ. 26ல் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் தான். ஏன்? டிஎம் அவங்க வந்து ஆட்சி மாறினா நல்லது தானே. நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நல்லா தான் பண்ணுறாங்க. எதுக்கும் ஆட்சி மாறினா நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக விஜய் வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் செய்கிறதுலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, பெட்டராக தான் செய்கிறாரு. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த கரூர் இஷ்யூ ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அதுக்கு பிறகு அவருக்கு அது அவர் மேலே மட்டும் தப்பு சொல்லக்கூடாது. அது வந்து பொதுவாக அது யார் இருந்தாலும் அது நடக்கிற விஷயந்தான். அது வந்து ரொம்ப பேர் பாதுகாப்பாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா வந்து இதாக இருக்கும். அது பொதுவாக சொல்கிறது, கவர்மெண்ட் பொதுவாக அப்படி சொல்கிறது தான். அப்படியெல்லாம் அவருக்கு பேர் மட்டும் வந்து சொல்ல முடியாது. அவருக்கான சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். சரிங்களா சார்? வெற்றி விட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். 2026ல் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை டைம் எடுக்குமா சார்? தெரியலைங்க. இல்லை நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ முதல்வரை யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்ல ஏதாவது காரணம் இருக்குங்களா இல்லை மாற்றம் தான் நினைக்கிறீங்களா? மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. விஜய் ஃபேனுன்றதுனால அவர் வந்தால் நல்லா ஒரே இருக்கும். நிமிஷம். என்ன காரணம் சார்? விஜய் ஃபேன் விஜய் ஃபேனுங்கிறதுனால. ஆனால் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பெருசாக ஆதரவு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறீங்க? பட் அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா. அது அவரோட தப்பு எதுவும் இல்லைன்றதுக்காக அது இருக்காது. அவரு தான் வருவார். சிஎம் வந்தால் எப்படி இருக்கும் சார் தமிழ்நாடு? கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்யூ. சொல்லி ஸ்டாலின். சாரி, எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஆப்போசிட்டாக மாற்றம் கொடுக்கணும்னு விஜய் வந்திருக்காரு, சீமான் இருக்காங்க, எதிர்கட்சியாக எடப்பாடி இருக்காரு. இவங்க 3 பேரை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? எனக்கு பிடிச்சது வந்து பெஸ்ட் இப்போ உள்ள எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஎம்கே தான். வேறு கம்பேர் பண்ண முடியாது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. சரி. ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து நான் புதுசாக வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வரட்டும், ட்ரை பண்ணட்டும். நாட்டம் ஜெயிக்கிறது டிஎம்கே தான், கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. நல்லா பண்ணிடுறாங்க, நல்லா பண்ணிங்க. சென்னை நல்லா பண்ணிடுறாங்க. ஆப்ஷனே கிடையாது. இல்லை வேணாம் ப்ரோ, தேங்க்ஸ். 26ல் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் டிவிக்கு ஏதாவது ரீசன் இருக்குது? அவங்க பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது, நல்லா வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாமே வந்து டிவிக்குன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தாலும் நல்லா இருப்பாருன்னு தான் நாங்கள் தோன்றோம். இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கு அவர் வந்து. அவருடைய ஒர்க்லாம் எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? பெஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா விஷயம் ஒரு விஷயம் எடுத்தாலும் பார்த்து எடுக்கிறோம். நம்ம இது எடுத்தால் இது நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வந்து பெஸ்ட்டாக எடுக்கிறாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஆனால் டிவிக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்ல. அண்ணன் தான் அப்படின்னு ஒரு முடிவு. அண்ணன் தான். விஜய் பிடிக்காத ரசிகர் மட்டும் இல்லைங்க, அவர் குணமே அப்படி தான். அவங்க எல்லாமே சொல்கிறாங்க ரசிகர் கூடுதல், அப்படி ரசிகருக்காக பேச. அவர் குணமே அப்படி தான். விஷயம் யாருக்கும் தெரியல, ரசிகர்னு இல்லை, அவர் குணமே அப்படி தான் காட்டணும். நம்ம கையில் தான் இருக்குது. அண்ணன் தான் முக்கியமாக. அண்ணன் தான் வருவார், அண்ணன் தான் வருவோம். இந்த கரூர் ஸ்டாம்ப் பிறகு அவருக்கு வந்து இல்லைங்க, அவரை நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பாசத்தினால வந்தாங்க. சரிங்களா, அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு பாசத்தினால வந்துடுங்க.
எல்லாம் வந்து ஆனால் இருக்கிறது உண்மை தான். இவ்வளோ வரும்னு யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க இல்லையா? இவ்வளோ பாசத்தினால தானே இவ்வளோ வந்தது. அதுக்குன்னு தப்பு சொல்ல இல்லை, முடியாது. அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து பீப்புள் சப்போர்ட் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குங்கிறாங்க. உங்களுக்கு அப்படி தோணும்? இனிமேலும் பாசிட்டிவாக தான் நடக்கும்னு சொல்கிறேன் நான். எல்லாருக்கும் பீப்புள் சப்போர்ட் வரும், நல்லா பாசிட்டிவாக நடக்கும். அண்ணன் தான் வருவார். எல்லா விஷயமுமே சொல்கிறேன் பாருங்கள், அண்ணன் தான் வருவார், இது கன்ஃபார்ம். லாஸ்ட்டாக டிஎம்கே கவர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ நடந்துட்டு? அவங்க இவங்களோட பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நாங்கள் தோன்றோம். சரிங்களா? இவங்களோட பெண்கள், எனக்கு தெரிஞ்சு பெண்களுடைய இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. சரிங்க, ஆமாம், பாதுகாப்பு செக்யூரிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அண்ணன் வந்தால் பெஸ்ட்டாக கொடுப்பாரு, பெண்களுக்காக பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க, இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க, சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். யாருமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை என்ன காரணம்? நீங்களா ஒரு அரசியல் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்னு யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, 4 பேருமே வர தேவையில்ல. சரி, வேற யாரு? மறுபடியும் காமராஜரே பிறந்து வரட்டும். சரி, அவர் வந்தால் ஓகே. காமராஜர் ஆட்சி யாரு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்களே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். அப்படி யாருன்னா கொடுப்பாங்களா இப்போ? சீமான் தாத்தான்றாரு சீமான். சீமான் எங்க தாத்தாங்கிறாரு. விஜய் வந்து எங்க கொள்கை தலைவருங்கிறாரு. எனக்கு யாரு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. இல்லை யார் ஒருவேளை விஜயகாந்த் இருந்திருந்தால் அவருக்கு தான் போட்டிருப்பேன். அவரை தவிர யாருக்கு, அவருக்கு ஃபஸ்ட் ஓட்டே அவருக்கு தான் போட்டேன். இப்போ யாரு மேலேயும் அவ்வளோ விருப்பம் இல்லை. லவ் ஃபெயிலியர் அப்படிதான்? இல்லை, லவ் ஃபெயிலியர் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, லவ் ஃபெயிலியர் லவ் கொண்டு சம்மந்தம் இல்லை. கண்டிப்பாக 2026 யார் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் வந்தால் பெட்டர். ஏன் ஏதாவது ரீசன்? ரீசன்னா ஆட்சி நல்ல ஆட்சி வரும். அவர் வந்தால் பெட்டராக? பெட்டராக இருக்கும், கண்டிப்பாக பெட்டர். இப்போ அவர் வந்து 2 வருஷமாக அவர் பொலிட்டிக்கலுக்கு வந்து ஆமாம். எப்படி செஞ்சிட்ருக்காருன்னு நினைக்கிறீங்க? மக்கள் பணிகள்லாம் எப்படி செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி செஞ்சுட்டு? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்கணும் எப்பவுமே. அது புதுசாக இருந்தாலும் பழைய இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் நல்லா ஆட்சி தான் வரும். இப்போ விஜய் சூஸ் பண்ண ஏதாவது ரீசன் இருக்கும்ல, என்ன ரீசன்? அம்மா அப்பா பிடிக்கிறது ரீசன் இல்லை. அவர் என் அண்ணன், கண்டிப்பாக அவர் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டிங் தான் வருது. அவருக்கு தான் கண்டிப்பாக. இப்போ ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் டிஎம்கே ஏரிங்க தவிர சீமான் ஒருத்தவர் பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், எல்லாம் வேஸ்ட்டாக. இல்லை, ஒரு 15 இயர்ஸாக அவர் வந்து விஜய் விட மூத்த அரசியல் தலைவராக இருக்கார். சரி, அவருடைய அவர் ஏன் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க? ரீசன் என்ன வரும்? சரி, கத்திக்கிட்டே இருந்தால் யாருங்க ஓட்டு போடுவா? அதனால் அவர் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் கத்துறதை விட இப்போ வந்து அரசியலில் ப்ரூஃப் பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ கரூர் ஸ்டாம்பேட் பிறகு தளபதிக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, 100க்கு 100 100% சாத்தியம் வந்து தளபதிக்கு தான். அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருமே வந்து வெறும் ரசிகர்கள், அதாவது அவங்க சும்மா ஒரு அணில் குஞ்சுகள் வந்து பார்த்துட்டு போக தான் வராங்க தவிர ஓட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, தலைவர் ரசிகங்க தான் இங்கே ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு. 26 எப்பவுமே தளபதி தான் ஃபஸ்ட். சரி.